அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இந்த வழக்கு தொடர்பாக தற்போது வரை நடைபெற்ற விசாரணையின் முழு விவரம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக மாநில துறைத் தலைவர் பால் கனகராஜை சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தடுப்பு பிரிவில் ஆஜராகி ஏற்கனவே அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில இன்று ஆஜராகி உரிய விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ரவுடிகளாக இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் மற்றும் கொலை குற்றவாளியாக தேடப்பட்டு வரும் சம்போ செந்தில் ஆகிய இருவருக்கும் வழக்கறிஞராக பணியாற்றியது உள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே ஒரு தடவை பால் கனகராஜிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக இந்த விசாரணை மேற்கொள்வதற்காக இன்று இந்த பிரிவில் ஆஜராகும்படி குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசார் அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய பால் கனகராஜிடம் 4 மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது தனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது அவரிடம் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற பார் கவுன்சில் தேர்தலில் பால் கனகராஜ் போட்டியிட்ட நிலையில் அது தொடர்பான அதாவது பாஜக பார் கவுன்சில் தேர்தலுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்த ஒரு விதமான தொடர்பு இல்லை என அவர் அதிகாரிகளிடம் போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் குறிப்பாக அவர் ரவுடி நாகேந்திரன் சிறையில் இருந்த போது பால் கனகராஜ் அவரிடை சிறையில் சென்று விட்டு சந்தித்து விட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரை எதற்காக அங்கு சந்தித்தீர்கள், வழக்கறிஞராக நாகேந்திரனுடன் வழக்கறிஞர் பால் கனகராஜ் என்பதால் அதன் அடிப்படையில் அவரை சந்தித்தீர்களா, வேறு ஏதேனும் அவர் உங்களிடம் பேசினாரா என்பது குறித்தான கேள்விகளை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சம்போ செந்தில் தற்போது எங்கு இருக்கிறார், அவர் எந்த நாட்டில் பதுங்கி இருக்கிறார் என்பது குறித்தான விசாரணை எல்லாம் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக பால் கனகராஜிடம் போலீஸ் தரப்பில் கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை வரை அவரிடம் விசாரணை நடத்தப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.